ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி 8. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் கார்த்திக் அலுவலகத்திற்கு வரும்போது 8:40 ஆகியிருந்தது. விக்னேஷ் அவனோடு வரவில்லை. இன்று அபிநயா கவனமாக இருந்தாள். அவனை கண்டதும் எழுந்து குட் மார்னிங் சார் என்றவள், சார் 9 மணிக்கு யூஎஸ்ல இருந்து உங்களுக்கு மிஸ்டர் ஜான் ஒருத்தர் கால் பண்ணுவாரு என்று கூற, 9 மணிக்கா? 9 மணிக்கு எனக்கு வேற ஒரு மீட்டிங் இருக்கே. ஓடி வந்த அவனது செக்ரட்டரி பாபு, ஆமா சார் என்று பணிவாக கூற, சார் இந்த கால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கம்பெனிக்கு நல்ல ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும்னு எனக்கு தோணுது. அதனால நான் ஓகே சொல்லிட்டு 9 மணிக்கு இருந்த மீட்டிங்க 12 மணிக்கு மாத்திட்டேன் சார். இதெல்லாம் எப்ப செஞ்சீங்க? நேத்து நைட்டு 10 மணிக்கு சார். நைட்டு 10 மணிக்கா? ஆமா சார், நான் என்னுடைய லேப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன். மிஸ்டர் ஜான் நைட்டு கான்டாக்ட் பண்றதா சொல்லி இருந்தாரு, அதனாலதான் எடுத்துட்டு போனேன். உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கலான்னு நினைச்சேன், ஆனா நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க. அதுதான் கேட்க முடியல. சாரி சார். இட்ஸ் ஓகே. இதுக்கு சாரி எதுக்கு சொல்லணும்? நல்லது தானே பண்ணிருக்கீங்க என்று கூறியவன் தன் அறையை நோக்கி நடக்க, செக்ரட்டரி பாபு கோபமாக அபிநயாவை முறைத்தார். என்ன சார், வந்து காலை ஊனி நிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள என்னுடைய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ? நீங்க எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தானே செய்யணும். சாரி சார். நேத்து மிஸ்டர் ஜான் முதல்ல உங்களை தான் கான்டாக்ட் பண்ணாராம். ஆனா நீங்க வேற மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டீங்களாம். அதனாலதான் அவரு என்ன கான்டாக்ட் பண்ணாரு. சார் கிட்ட பேசியே ஆகணும்னு சொன்னாரு. பெரிய பிசினஸ் மேனான அவரு அந்த டைம்ல தான் ஃப்ரீயா இருப்பாராம். அந்த டைம்ல தான் சார் கிட்ட பேச முடியும், பேசியே ஆகணும்னு சொன்னாரு. நான் உடனே உங்களை தான் கூப்பிட்டேன், ஆனா நீங்க போன் எடுக்கல. அதனாலதான் நானா ஒரு முடிவை எடுத்தேன். சிசிடிவி வழியாக செக்ரட்டரி பாபு அபிநயாவிடம் ஏதோ கோபமாக பேசுவதை கவனித்த கார்த்திக் அவரை அறைக்கு வருமாறு அழைத்தான். உள்ளே வந்தவர் சார் என்று பணிவாக நிற்க, மிஸ்டர் சண்முகம் கிட்ட ஏதோ கோபமா பேசிட்டு இருந்த மாதிரி இருக்கே. இல்ல சார், நான் கோபப்படல. நான் தானே உங்க செக்ரட்டரி. 9 மணி மீட்டிங்க மாத்தினவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லி இருக்க வேண்டாமா? சொல்லல. அதுதான் ஏன் சொல்லலன்னு கேட்டேன். அவரு ரொம்ப புத்திசாலித்தனமா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரு. அதை பாராட்டுறதை விட்டுட்டு திட்டுறீங்களா? நீங்க பாராட்டாட்டி கூட பரவாயில்ல மிஸ்டர் பாபு, அவர்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. என்னுடைய வேலைகளை சுலபமாக்க தான் நான் உங்களுக்கு செக்ரட்டரின்ற வேலையை போட்டு கொடுத்து சம்பளமும் கொடுக்கறேன். எனக்கு வர்ற ரொம்ப முக்கியமான கால்ஸை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. எனக்கு வர்ற மெயில் ஆனாலும் அதை என் கவனத்துக்கு கொண்டு வராட்டி கூட பரவாயில்ல, புத்திசாலித்தனமா கையாள பழகிக்கங்க. மிஸ்டர் சண்முகம் மாதிரி நமக்கு கிடைக்காம போற லாபத்தை நஷ்டத்தோட கணக்குல தான் சேர்க்க முடியும். நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். இனியாவது கவனமாயிருங்க. அவனது செல்போன் ஒலித்தது. ஏதோ புது எண்ணிலிருந்து யூஎஸ்ல இருந்து அழைப்பு. மிஸ்டர் ஜான் தான் அழைக்கிறார் என்பது அவனுக்கு புரிந்தது. நீங்க போய் உங்க வேலையை பார்க்கலாம் என்று கூறிவிட்டு அழைப்பை ஏற்றான். ஆம், மிஸ்டர் ஜான் தான் அழைக்கிறார். அவர்களது உரையாடல் 1 மணி நேரம் நீண்டு சென்றது. அழைப்பு துண்டிக்கப்படும் போது மிக பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கைக்கும் வந்திருந்தது. அந்த மகிழ்ச்சியை உடனே வெளியே வந்து அனைவரிடமும் பகிர்ந்தான் கார்த்திக். மிஸ்டர் ஜான் ஒரு பெரிய தொழிலதிபர், யூஎஸ்ல இருக்கிற தொழிலதிபர், நம்ம கூட கை கோர்த்து ஒரு ப்ராஜெக்ட் செய்ய ஆசைப்படுறாரு. அவருக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது அவரு யூஎஸ்ல வச்சு செய்யறதை விட இந்தியால செய்யும் போது அவருக்கு கிடைக்கிற காசுல 4ல் 1 பங்கு கூட செலவாகாதான். அதனால இந்தியால இருக்கிற ரொம்ப நம்பகமான ஒரு கம்பெனியோட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட முடிக்கணும்னு அவரு நினைக்கிறாரு. அவர் சர்ச் பண்ணும்போது வளர்ந்து வர்ற நம்ம கம்பெனி ரொம்ப நம்பகமா இருக்குன்னு தோணுனதால நம்ம கூட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட முடிக்க ஆசைப்படுறாரு. இந்த ப்ராஜெக்டால நம்ம கம்பெனி வளரும்ன்றது மட்டும் இல்ல, வருஷத்துல நமக்கு கிடைக்கிற லாபத்தோட 4 மடங்கு இந்த ஒரு ப்ராஜெக்டே நமக்கு கொடுக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மிஸ்டர் சண்முகத்தோட புத்திசாலித்தனம் தான் என்று கூறிய கார்த்திக் அபிநயாவை பார்த்தான். மிஸ்டர் சண்முகம், பிளீஸ் வாங்க. அவள் உற்சாகத்தோடு எழுந்து அவன் அருகில் வந்தாள். அவளை ஒரு கரத்தால் தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவள் உடலின் மென்மையை உணர்ந்து, இவருடைய உடம்பு இவ்வளவு சாஃப்டா இருக்கே என்று நினைத்தான். அவளிடம் இருந்து வரும் பெர்ஃப்யூம் வாசனை அது பெண்கள் பயன்படுத்தும் பெர்ஃப்யூம் என்பதையும் கண்டு அவனுக்கு வியப்பாகவே இருந்தது. அவனா இவன் என்று கூட அவனுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. இதே நேரம் அபிநயாவுக்கு மயக்கமே வந்துவிட்டது. அவனது மார்போடு ஒட்டி உரசி அல்லவா நிற்கிறாள். அவள் ஆண் என்ற எண்ணத்தில் அவனது திடமான கரம் அவளை இறுக்கமாக பிடித்து வைத்திருக்கிறது. அது அவளுக்கு வலிக்கவும் செய்கிறது. சுற்றி வளைத்திருக்கும் அவனது கரம் சில சமயங்களில் அவள் மார்பையும் தொடுகிறது. பல்லை கடித்துக் கொண்டு சிரிக்க முடியாமல் சிரித்துக் கொண்டு நிற்கிறாள்.
அவனோ அவளை புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கிறான். ஆனால் எதுவும் அவள் செவியில் விழவில்லை. அவன் கையில் இருந்து எப்படியும் தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்தோடு சிரித்தபடி நிற்கிறாள். இறுதியில் அவளை ஆற தழுவி அவள் முதுகில் தட்டி கொடுத்த பிறகு விடுவித்தவன் அவனது அறையை நோக்கி நடக்க அந்த ஏசியில் கூட அவளுக்கு குப்பென்று வேர்த்து விட்டது. கைக்குட்டையை எடுத்து முகத்தை ஒப்பிக்கொண்டாள். மாலை வேலை முடிந்து அபிநயா பேருந்து காத்து நிற்கும் போதுதான் அவளை உரசியபடி வந்து நின்றது அந்த கார். காரின் பின் கண்ணாடி கீழே இறங்கும் போதுதான் அது கார்த்திகேயனின் கார் என்பது அவளுக்கு புரிந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரில் அல்லவா வருகிறான். மிஸ்டர் சண்முகம், பிளீஸ் வாங்க, உங்களை உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன். பரவாயில்ல சார், நான் பஸ்ல போயிடுவேன், என் பஸ் இப்ப வந்துடும். பரவாயில்ல சார், வாங்க என்று கூறியவன் காரின் பின் கதவை திறந்தே விட்டான். இதற்கு மேல் எப்படி மறுப்பது? அவள் ஏறி அவன் அருகில் அமர்ந்தாள். உங்க வீடு எங்க இருக்கு? ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல சார். அண்ணே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, டிரைவரிடம் கூறியவன் தலையை திருப்பி அவளை பார்த்தான். எனக்கும் லேப்ப கையோடு எடுத்துட்டு போறீங்க போல என்று கேட்டான். ஆமா சார், நைட்டு நிறைய முக்கியமான மெயில் எல்லாம் வருது. அப்படியா? இத பத்தி பாபு சார் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லையே. தெரியல சார், அவர் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். சரி, உங்க லேப் எடுங்க. அவள் லேப்பை எடுத்து வெளியே வைத்தாள். ஓபன் பண்ணுங்க. அவள் ஓபன் செய்ய அவளோடு நெருக்கமாக நகர்ந்து அமர்ந்தவன் அவனது லேப்பில் இருந்து சில ஃபைல்களை அவனது லேப்புக்கு அனுப்பி கொடுத்தான். அந்த ஃபைல்களை திறக்கும் பாஸ்வேர்டையும் அவளுக்கு கூறியவன் அந்த ஃபைல்களை எப்படி கையாளுவது என்பதையும் அவளுக்கு சொல்லிக் கொடுத்தான். சில சிறப்பு சலுகைகளையும் அவளுக்கு வழங்கியவன், இனிமே இந்த ஃபைலை எல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும், இது உங்க பொறுப்பு என்று கூறியவன் அவளிடம் இருந்து வரும் வாசனையை முகர்ந்தபடியே, என்ன சார், நீங்க லேடிஸ் பெர்ஃபியூமா யூஸ் பண்றீங்க என்று கேட்டே விட்டான். ஐயோ, மாட்டிக்க போறோம், என்ன சொல்றது யோசித்தவள், இல்ல சார், எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவ ரொம்ப குறும்புக்காரி. நான் காலையில ஆபீஸ் புறப்படுற நேரம் பார்த்து அவளுடைய பெர்ஃபியூம் எடுத்து என் சட்டையில தேய்ச்சி வச்சுட்டா சார் என்று கூறி சமாளித்தவள் மெதுவாக நகர்ந்து அமர்ந்தாள். எப்போது ரயில் நிலையத்தை அடைவோம் என்று இருந்தது அவளுக்கு. இன்று ஏதோ பல மைல்கள் தாண்டி பயணிப்பது போல அவளுக்கு தோன்றுகிறது. ஒரு வழியாக ரயில் நிலையம் வந்துவிட்டது. சார், இங்க நிப்பாட்டினா போதும் என்று அவள் கூற, உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் சார் என்றான். இல்ல சார், வீடு வரைக்கும் கார் போகாது, ஏன் 2 வீலர் கூட போகாது சார் அவள் கூற, அண்ணா இங்க காரை நிப்பாட்டுங்க என்றான் கார்த்திக். கார் சாலையோரம் நிற்க தப்பித்தோம் பிழைத்தோம் என்று இறங்கிக் கொண்டாள். அப்புறம் மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நேரங்காலம் எல்லாம் பார்க்க வேண்டாம், எனக்கு கால் பண்ணுங்க. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு சார். அன்னை போலாம் டிரைவரிடம் அவன் கூற கார் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தது. இப்போதுதான் அவள் மூச்சு சீரானது. கார்த்திக், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, ஆனா இப்படி உன் பக்கத்துல உட்காந்து டிராவல் பண்ண முடியாது, அதுவும் ஆம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு. உன்கிட்ட மாட்டுன நான் சட்னி தான். நீ எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணவே வேண்டாம். முடிஞ்சா அன்னைக்கு நான் உன்னை அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சு என்ன உன் காதலியா ஏத்துக்க, அது போதும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கூட கூட்டிட்டு வர்றது, டவுட்ட கிளியர் பண்றேன்னு சொல்லி பக்கத்துல ஒட்டி உட்கார்றது, இதெல்லாம் வேண்டாம் சாமி. அவனது கார் சென்ற திசையை பார்த்து ஒரு கும்பிடு போட்டவள் ரயில் நிலையத்தை நோக்கி நடந்தாள். அங்கிருந்து அபிநயாவாக மாறி வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லவா? வீட்டை அடைந்த கார்த்திக் அவனது அறைக்கு வந்து உடை மாற்றும் போது அவனது செல்லுக்கு ஒரு அழைப்பு. அழைப்பது யார் என்று பார்த்தான். ரூபன் தான் அழைக்கிறான். உடனே அழைப்பை ஏற்றான். சொல்லுடா ரூபன். டேய், ஒரு பேட் நியூஸ். என்னடா? நீ அவந்திகா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லுன்னு சொன்னல? ஆமா, அவங்க இறந்துட்டாங்க. என்னடா சொல்றாய்? இறந்துட்டாங்களா? ஆமாடா, அவங்களுக்கு கேன்சர், அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அவங்க இங்க ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயம் உனக்கு தெரியும்ல? நீ கூட ஒரு தடவை இங்க வரும்போது நான் அவங்கள பத்தி சொன்னேன்ல? ஆமா. ஒரு நாள் அந்த ஹோட்டல்ல மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. 2-3 தடவை இதே மாதிரி மயங்கி விழுந்ததா அவங்க சொல்ல நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் வர 10-15 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரெண்டோட நம்பரை தான் கொடுத்திருந்திருக்காங்க. ரிசல்ட் வந்ததும் முதல்ல அவங்க ஃப்ரெண்டை தான் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இருக்காங்க. நேத்து ரொம்ப தற்செயலா அவங்க ஃப்ரெண்ட நான் பார்த்தேன். அவங்களுக்கு அவந்திகாவை தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆனாலும் ஒரே ஹோட்டல்ல ஒன்னா வேலை பார்த்தவங்களுக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் அவந்திகா பத்தி விசாரிச்சேன். அப்பதான் அவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதும், அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜ்னு தெரிஞ்சதும், இனிமே உயிர் வாழ மாட்டாங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்களாம். இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், என்னை பத்தி யார் விசாரிச்சாலும் இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருக்காங்க. அதனாலேயே அவங்க ஃப்ரெண்டும் இன்னைக்கு வரைக்கும் யார்கிட்டயும் அதை சொல்லலையாம். ஆனா இப்போ அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்றதா சொன்னாங்க.
அவங்களுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்டு அவந்திகாவை பார்க்கலையா? இல்லையா, அதுக்கப்புறமா பார்க்க முடியலையா. போன் பண்ணாங்களாம், செல் சுவிட்ச் ஆஃப்னு பதில் வந்ததாம். அவங்க வீட்டுக்கும் போனாங்களாம், ஆனா வீடு பூட்டி இருந்ததாம். அவங்க வீடை காலி பண்ணிட்டு போயிட்டதா பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்களாம். அப்படின்னா அவங்க இறந்தாங்களா இல்லையான்னு அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாதுல்ல? தெரியாதுதான். ஆனா அப்போதைய ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது அவங்க இப்ப உயிரோட இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரிடா, வேற ஏதாவது தகவல் கிடைச்சா எனக்கு கூப்பிட்டு சொல்லு. ஓகேடா. ஆமா, இந்த அவந்திகாவை பத்தி நீ ஏன் விசாரிக்கிற? அதை நான் இப்ப சொல்ல விரும்பல, அது சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. ஓகேடா, நீ சொல்லலன்னா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்று கூறியவன் அழைப்பை துண்டித்தான். ஏனோ கார்த்திக்கின் விழிகள் நிறைந்து வழிந்தது. இதை விக்னேஷிடம் எப்படி கூற முடியும்? இதை அறிந்தால் அவன் துடித்து போக மாட்டானா? ஆனாலும் அவந்திகாவுக்கு எதுவும் ஆகி இருக்க கூடாது, அவள் குணமாகி இருக்க வேண்டும், எங்காவது உயிரோடு இருக்க வேண்டும் என்று மனதார இறைவனை வேண்டிக் கொண்டான் கார்த்திக். பகுதி 8 நிறைவடைந்தது. பகுதி 9 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.